ஸ்தோத்திரப்பா. நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, மை துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தையை அறிவிக்க ஆண்டவரே நீங்கள் செய்த உதவிக்காக உங்களுக்கு நன்றிப்பா. நீங்கள் தான்ப்பா பேசணும். உடைய வார்த்தை வலிமையுள்ளதாயும் ஆறுதல் நிறைந்ததாயும் மக்களுக்கு சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கவும் ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களுக்காக சத்திய வேதத்தை கொடுக்கும்படி தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம், முதலாவது நான் செய்தி கொடுக்கறதுக்கு முன்னால் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 60வது சங்கீதம் 12வது வசனம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். எங்களால் பராக்கிரமம் செய்ய முடியாது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனாலே நாங்கள் என்ன செய்வோம்? பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்களுக்குள்ள சத்துருக்களை, எங்களுக்கு விரோதமான சத்துருக்களை மிதித்து போடுவார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தமாக தேவன் இதை தருகின்றார். என்ன காரியம், எதனால் கர்த்தர் உங்களுக்கு இதை சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த செய்தி நான் வேறு தான் எடுத்திருக்கேன். அதனால் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கிறார். தேவனாலே நீங்கள் பராக்கிரமம் செய்வீர்கள். அதாவது எப்படின்னா, தேவன் உங்களுக்கு சப்போர்ட்டாக, ஆறுதலாக, உதவியாக இருந்து உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நமக்கு விரோதமான சத்துரு எப்பவுமே நான் நினைப்பேன், மனிதர்கள் கிடையவே கிடையாது. நமக்கு விரோதமான ஒரே ஒரு சத்துரு சாத்தான் தான், பிசாசு தான். அவனை அவர் மிதித்து போடுவார். அவன் மனிதர்கள் மூலமாக தூண்டி நம்மை வேதனைப்படுத்துவான், நமக்கு பிரச்சனையை கொண்டு வருவான். எல்லாமே இந்த சாத்தானுடைய வேலை. தீய எண்ணங்களை கொண்டு வருவான், ஏன்னா பொறாமையில் கொண்டு வருவான், நமக்குள்ள எரிச்சலை கொண்டு வருவான், தூண்டி விடுவான், கோல் சொல்லி விடுவான். எல்லாமே இந்த சாத்தான் தான். இந்த சாத்தானை கர்த்தர் என்ன செய்வுங்கிறாரு? மிதித்து போடுகிறேன் அப்படிங்கிறார். அதனால் நாங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்து நாங்கள் வெற்றி எடுப்போம் அப்படின்னு இந்த வாக்குத்தத்தம். இன்றைக்கி செய்திக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா, தலைப்பு கனத்திற்குரிய பாத்திரம். இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச நாள் வாழ போகிறோம். இந்த வாழும்போது நம்ம ஒரு கனத்துக்குரியனா, மதிப்புக்குரிய பாத்திரம்னா நம்ம தான். இப்போ நான் தான் அப்படி. அப்போது நம்ம எப்படி நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னா, கனத்துக்குரியவங்களாக, மதிப்புக்குரியவங்களாக, மரியாதைக்குரியவங்களாக நம்ம வாழ வேண்டும் அப்படின்ட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும், அப்படியானால் என்ன செய்ய வேண்டும், அதை குறித்து கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தைகள் மூலமாக பேசுவார். நான் அல்ல, தேவனுடைய ஆவியானவர். முதலாவது நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பான். எப்படி ஒருவன் கனத்திற்குரிய பாத்திரமாக எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு 21வது வசனத்தில், அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதுமாக இருக்க வேண்டும். இதுக்கு பிறகு நான் 20வது வசனம் இப்போ நம்ம வாசிக்க கேட்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஒரு வீட்டில் மண்ணில் செய்த பாத்திரமும் இருக்கும், பொண்ணில் செய்த பாத்திரமும் இருக்கும், வெள்ளியில் செய்த பாத்திரமும் இருக்கும். இப்படிப்பட்ட பாத்திரங்கள் இருந்தாலும் சிலது எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும், மதிப்புக்குரிய பாத்திரமாக இருக்கும். சிலதை எடுக்கவே மாட்டோம், அது கனவீனத்துக்குரியது, ஓரங்கட்டப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ கனத்திற்குரிய பாத்திரமாக நம்ம மாற வேண்டும் அப்படின்னு தான் தேவன் இந்த செய்தி இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். அவன் அப்படி கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னா 21வது வசனத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னா, பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். முதலாவது இப்போ நீங்கள் ஒவ்வொருவரும், நானும் கர்த்தருடைய கையில் எடுத்து
பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கனமான மக்களாக வாழ வேண்டுமானால் முதலாவது நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எஜமானுக்கு உபயோகப்படக்கூடிய கவரக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த எஜமான் இப்போ நமக்கு ஆண்டவரை கவரக்கூடிய செயலாக நம்முடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள், சிந்தனைகள் இருக்க வேண்டும். அதான் மூன்றாவது பார்த்திங்கன்னா, அது எஜமானுக்கு உபயோகப்படக்கூடியதாக நம்ம இருக்க வேண்டும். எந்த நற்கிரியைகளும் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம வாழுகிற இந்த உலகத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, சுயம் என்னும் அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்வேன், நான் தான் செய்வேன், எனக்கு தான் தெரியும், என்னால் தான் முடியும், என்ன நீங்களாம் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாவற்றிலேயும் முன்னால் நிற்கணும். நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்மளை மீறி என்ன அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. எங்கள் அம்மா ஊரில் சொல்லுவாங்க, தடி எடுத்தவெல்லாம் தண்டைக்காரனை ஆயிடுவானா அப்படின்னு. அப்போ யாரெல்லாம் தடினா என்ன, அது ஒரு கோல், அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது. அதை எடுத்து கையில் வச்ச உடனே நீ அதிகாரி ஆயிடுவியா, தண்டைக்காரன் அப்படின்னா என்ன, எல்லாவற்றுக்கும் மேலானவன் அப்படி ஆயிடுறாங்க. இப்போ நான் என்னைத்தானே தாழ்த்துற அப்படி ஒரு குணத்தை மக்கள் மத்தியிலே பார்க்க முடியவில்லை. அதிலே நம்ம இந்தியாவுக்கு வந்தவங்கெல்லாம் வாட்ச்மேன் அவங்க சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு வந்திருந்தாங்கன்னா எந்த ஒரு கட்டில்லையோ மெத்தையிலையோ அவங்க படுக்க மாட்டாங்களாம். அவங்க வெளிநாட்டில் வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான். ஆனால் ஒரு கிழிஞ்ச பாய் தான் கேட்பாங்களாம், இல்லை ஒரு கிழிஞ்ச போர்வையில் தான் அவங்க படுக்கணும்னு நினைப்பாங்களாம். அவங்களுக்கு வேறு நல்ல பெட்ஷீட்டு அந்த மாதிரி கொடுத்தா அதை வேறு யாருக்காவது உபயோகப்படுத்துங்க, எனக்கு அந்த கிழிஞ்ச பெட்ஷீட் வேணும், பாய் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகத்தில் படித்திருக்கிறேன். அப்படி ஒரு எளிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் அவங்க இன்று வரைக்கும் பெயர் பெற்றவர்களாக வாழ்கிறார்கள். கர்த்தருடைய கையில் எடுக்கப்பட்ட கனமான பாத்திரமாக இருந்தார்கள். நம்ம கனமான பாத்திரத்துக்கு ஆசைப்படுறோம், ஆனால் ஆக முடியலை. காரணம், பரிசுத்தமாக்கப்படலை. எஜமானுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எந்த நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தம் இல்லை. அதனால் எடுத்து பயன்பட முடியலை. நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள். இப்போ நம்ம அடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 2 கொரிந்தியரில் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு பவுல் ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கார். அதில் 14வது வசனத்தில் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியை பிணைக்கப்படக்கூடாது. இயேசுவை அறியாத ஒரு மார்க்கத்தில் உள்ளவங்க, முழுமையாக இயேசுவினுடைய அன்புக்குள் வராத ஒருவனுக்கோ நம்ம பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது. அந்நிய நுகத்திலே, அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு மாடு ஏறு விழும்போது ஒரு மாடையும் ஒரு கழுதையும் என்ன செய்ய முடியாது, இணைச்சி ஏறு விழ முடியாது. அதே போல் ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். ரட்சிக்கப்படாத இயேசுவினுடைய நாமத்தை அறியாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். உலகமும் மாம்சமும் இருக்கும். அப்போ இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது சரியாக இருக்காது. அப்படி இருந்தால் கர்த்தருடைய கையில் பயன்பட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. 15வது வசனம், கிறிஸ்துவுக்கும் ஏலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அப்போ கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும், கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கும் பேலியாள்னா என்ன, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் உலகத்தில் பார்க்குறோம். நல்லதுன்னா என்னன்னே தெரியாது. நார்மலான ஒரு வாழ்க்கை கூட வாழ தெரியாதவங்களோட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? அதில் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? ஒரு நல்ல ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியோடு வாழ்வது பங்கு கிடையாது. ஆனால் அது வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் தேவனுடைய கரத்திலே நீங்கள் வல்லமையாக எடுத்து பயன்பட முடியவில்லை.
உங்களுக்கு குடும்பங்களிலே அப்படிப்பட்ட அவிசுவாசியம் விசுவாசியமாக கிடக்கிறதுனால சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பிரச்சனைகளுக்குள்ளே அநேக குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் நம்ம பார்க்கின்றோம். 16வது வசனத்தில் தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். அதே மாதிரி விக்கிரகங்கள் இருக்குது. அந்த விக்கிரகங்கள் இருக்கிற கோவிலுக்கும் விக்கிரகமே இல்லாத தேவனுடைய ஆவியானவர் மட்டும் வாசம் பண்ணக்கூடிய ஆலயத்துக்கும் எப்படி சம்பந்தம்? அதை இணைக்கும். அடுத்து, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அதனால சொல்றாரு, ஆனபடினாலே நீங்கள் அவர்கள் நடுவிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா தான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். வேறு பிரிக்கப்பட்டதான ஒரு ஜீவியத்தில் நம்ம வாழும்போது தான் கர்த்தருடைய கரத்திலே எடுத்து பயன்படுத்தப்பட முடியும். நிறையா எங்கே பார்த்தாலும் ஒரு நல்லவர்கள் என்று யாரையுமே பார்க்கவே முடியலை. என்னதான் இந்த காலமோ தெரியல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நல்லா பரிசுத்தமாக இருக்கிறாங்க. இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் இந்த செய்தி இல்லை, பொதுவான எல்லாருமே இந்த செய்தி கேட்கணுன்னு தான் நான் விரும்புகிறேன். உலகத்திலே நற்குணம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசையே மக்களுக்கு இல்லை. என்னை பற்றி என்ன, 4 பேர் என்ன சொல்வாங்க, அப்படியே ஒரு கனமான ஒரு பாத்திரமாக வாழ வேண்டுமே என்ற அந்த எண்ணங்கள் கூட இல்லை. நீங்கள் ரொம்ப கோபப்படுறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் கோபப்படுறீங்களே. ஒரு சிறு கடன் சொல்ல கூட நீங்கள் சகிக்க முடியாதவங்கன்னு எல்லாருக்கும் உங்களை பற்றி தெரியுது. அப்போ நீங்கள் பைபிளை எடுத்து என்ன பிரயோஜனம்? இந்த அருமையான வேதத்தை வாசித்து என்ன பிரயோஜனம்? அதன்படி வாழ வேண்டும். நீங்கள் ஆலயத்திலே எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளுகிறீர்கள், வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே, கனிகளை பார்க்க முடியவில்லையே. நீங்கள் மிளகா கூட பார்த்துருக்கீங்களா? கொத்தாக தான் காய்க்கும். வெங்காயத்தை பார்த்துருக்கீங்களா? வெங்காயத்தை விளைஞ்ச உடனே அந்த செடியை பிடிச்சி இப்படி தூக்குனா 10, 15, 20 வெங்காயம் அப்படி கொத்தாகி இருக்கும். எங்கள் ஊரில் எங்கள் அம்மா வீட்டில் நான் பார்த்துருக்கேன். எங்கள் வயலில் தோட்டங்களில் அப்படியே அந்த வெங்காயம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே செவந்த கலரில் ஒரு வெங்காய பூவில் அவ்வளவு வெங்காயம் இருக்கும். அதனால தான் அந்த விவசாயிக்கு அது பலன். அதே போல் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம ஒரு பலன் கொடுக்கக்கூடியவர்களாக நம்மை அவர் எடுத்து நம்ம அவருடைய கையில் எடுத்து பயன்படுத்த முடியலை. நமக்கு ஆசை இருக்கிறது, உங்களுக்கு ஆசை இருக்கிறது, ஆனாலும் தேவன் விரும்புகிற கனத்துக்குரிய பாத்திரமாக இல்லாததுனால நீங்கள் ஆசைப்பட்டாலும் பயன்பட முடியாது. ஏன்னா அவருடைய கையிலே போக வேண்டும் என்றால் அது பரிசுத்தமாக்கப்பட்டதாக நீதி உள்ளதாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வாறு பரிசுத்தமாய் எந்த கணத்துக்கு பாத்திரமுரியதாக இருக்க வேண்டும். தீத்து 3வது அதிகாரம் 1-2 நம்ம வாசிக்க கேட்போம். தீத்து 3வது அதிகாரம் 1-2. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சார்ந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பு. செய்தி ஒரு எச்சரிப்பான ஒரு செய்தி தான். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கவும் சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நாம் காணப்பட வேண்டும். பாத்திரம் என்பது இதில் இந்த அதிகாரத்தில் கர்த்தர் அதை பாத்திரம் என்றால் ஒரு மனிதனை குறித்து சொல்லுகின்றார், ஒரு பெண்ணை குறித்து, ஒரு ஊழியக்காரங்களை குறித்து அவர் சொல்லுகின்றார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு பெரியவங்க நமக்கு அதிகாரத்தில் நியமிக்கப்பட்டிருக்கலாம், அது வீட்டிலையா இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், சபையில் இருக்கலாம், அரசாங்கத்தில் ஒரு போலீஸாக இருக்கலாம், ஒரு ஆர்ஐ ஆஃபீஸர்கிட்ட, ஒரு தாசில்தார்கிட்ட நம்ம அவங்கள கான்டாக்ட் பண்ணும்போதே நம்ம அவங்களுக்கு
மரியாதையை செலுத்த வேண்டும். நான் வந்து மாதத்தில் ஒரு நாள் செக்கப் போவேன். போகும்போது நம்ம அந்த டாக்டரை பார்ப்போம். பார்த்த உடனே பிரைஸ் லார்ட் மேடம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அதிகாரம், அவங்க அந்த அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம உட்கார முடியுமா? அவங்களுக்கு எதிர்த்தாக்கில் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. அவங்க அதுக்குன்னு பதவியேற்று இருக்காங்க. அப்போ நாம் அவர்களுக்கு தாழ்மையுடன் கீழ்ப்படிந்து நற்கிரிகளை செய்ய ஆயத்தமாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் நீங்கள் கர்த்தருடைய கையிலே பயன்படக்கூடிய பாத்திரமாக முடியும். 2வது வசனம், ஒருவனையும் தூசியாமலும் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. தூசியாமல் அப்படின்னா என்னது? சபிக்கிறது, கண்டவனைக்கு பேசுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சண்டை பண்ணாமல். ஆனால் சண்டை பண்ணாமல் எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே வசிக்கிறவங்க தெருவில் குப்பையெல்லாம் தட்ட போகிறோம். அப்போல்லாம் என்னதாவது யாராவது சொல்லுவாங்க, அப்படியா, சரி சரிம்மா நான் இதை வைக்க, சரி இதை நான் கொடுக்க, சரி இதை நான் பார்த்து வச்சிடுறேம்மா அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அந்த வேலைக்கு தானே நியமிக்கப்பட்டிருக்கீங்க, பிறகு என்ன நாங்கள் அப்படி தான் வைப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறது தான் சண்டை. இல்லை 2 பேர் 3 பேர் சேர்ந்து கூட்டம் அமைச்சிக்கிட்டு இன்னொரு கூட்டணியோட சண்டை செய்கிறாங்க. நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே கனமான பாத்திரமாக பயன்பட முடியாது அருமையானவர்களே. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வே இல்லை? சில பிரச்சனைக்கு விடுதலையே இல்லையே. எதுக்கு? நற்கிரியைகளை செய்யவில்லை, சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நான் ஒரு சண்டை போடுறவா அப்படின்னா எனக்கே தெரியணும், நான் சண்டை போட்டுருவேன். என்னால் பொறுமையாக இருக்க முடிய மாட்டேங்குது. நான் கோபப்பட்டுருதானே, உடனே சபிச்சிருதானே, உடனே கடவுளை நோக்கி நான் அபயம் விட்டுருதானே, சாபம் விட்டுருதானே. ஐயோ இப்படி கோணம் எனக்கு இருக்குதே, என்னை விட்டு மாறணுமே ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று நான் உணர வேண்டும். உணர்ந்து நான் ஒரு சண்டை செய்கிறவ தான் அப்படின்னு சொல்லிட்டு என் தப்பை நான் உணர்ந்தால் என் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். இல்லைன்னா அந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்த முடியாது தேவனால். எல்லாம் பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ பொறுமை என்றால் என்ன விலை என்று கேட்கக்கூடிய காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. நம்ம இருக்கோம். வட இந்தியாவில் ஊழியம் செய்ய போனாங்களாமா. அப்போ அந்த ஊழியம் செய்யும்போது இயேசுவினுடைய அன்பை பற்றி சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது கேட்டாங்களாம், இயேசுன்னா என்ன விலை அப்படின்னு கேட்டாங்களாம். அது என்ன விலை, எங்கே வாங்கணும்னு. அதான் இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர் அப்படின்னு பாட்டுருக்கு. அப்போ இயேசு என்றால் என்ன விலை மாதிரி பொறுமை என்றால் என்ன விலை? ஒரு சொல்லு தாங்க முடியலையா? ஒரே ஒரு சொல்லு உங்களால் தாங்க முடியலை. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன் இப்படி இந்த இவ்வளோ பெரிய சத்திய வசனத்தில் எவ்வளோ அழகான வார்த்தைகளை கர்த்தர் சொல்லியிருக்காரு, ஆனாலும் வாழ முடியலையே. நீங்கள் தேவ சமூகத்திலே தனித்திருந்து அவரோடு பேசி உறவாடி அவருக்கேற்ற வண்ணமாக அவர் கையிலே பயன்படுவதற்கு ஏற்ற பாத்திரமாக இருக்க நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். அடுத்து எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை நம்ம காண்பிக்க வேண்டும். நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் என்பதை மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு இந்த வேதத்தை வாசிக்கிற நாம் காணப்பட வேண்டும். நம்மக்கிட்ட சாந்த குணம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும் அருமையானவர்களே. அதை தான் இதில் சொல்லியிருக்கு. அப்படின்னா தான் நீ கர்த்தருடைய கையில் பயன்பட முடியும். இல்லாட்டா இதே சிச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. அதை நீ அவர்களுக்கு நினைப்பு ஊட்டு என்று தீத்துவுக்கு எழுதினதை நான் இன்றைக்கு உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அடுத்து நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டால் தான் பயன்பட முடியும். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். பிலிப்பியர் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி இருக்கின்றவர்களால் ஒன்றிலும் மறலாதிருப்பீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள்.
ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராட வேண்டும். சுவிசேஷத்திற்காகவும் விசுவாசத்திற்காகவும் தான் நம்ம போராடணும். மற்றபடி தூசிக்கிறவர்களோடு எதிர்க்கிறவர்களோடு சண்டை செய்கிறவங்களாக இருந்தால் கர்த்தருடைய கையில் கனமுள்ள பாத்திரமாக பயன்பட முடியாது. என்னதான் ஆசைப்பட்டாலும் நடக்காது, முடியாது. கர்த்தருடைய கையில் கனமான பாத்திரமாக நடக்க நீங்கள் இந்த சுவிசேஷத்திற்கு, இந்த அருமையான இந்த சத்திய வேதத்திற்கு நீங்கள் பாத்திரம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9:15 வசனத்தை வாசிப்போம். அதில் வந்து என்ன சொல்றாரு? அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன். 16 அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பவுலை குறித்து சொல்லுகிறார். சவுலாக இருக்கும்போது அவர் பரிசுத்தவான்களை கொலை செய்யறதுக்கு கடிதம் வாங்கக்கூடிய மனிதன். ஆனால் தேவன் இப்பொழுது சொல்கிறார், அவரை கையில் எடுக்கும்போது ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக என்னுடைய நாமத்திற்காக சுவிசேஷத்தை பிரசங்கக்கூடிய ஒரு கனமுள்ள பாத்திரமாய் அவன் காணப்படுவான். அருமையானவர்களே, அவர் அது வரைக்கும் அவருக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு எதிராக இருந்தவர் தான். ஆனால் அதுக்கு ஆண்டவர் இப்போ சொல்கிறார், அவன் என்னை ஏற்றுக்கொண்டபடினால அவன் ராஜாக்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்கின்றார். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக மாற வேண்டும். நம்ம இப்போ வந்து பால் காய்க்கிற ஒரு பாத்திரத்தில் நம்ம குழம்பு வைக்க மாட்டோம். குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் நம்ம காஃபி போட மாட்டோம். அது அந்தந்த பாத்திரத்தில் தான். அதாவது இட்லி அவிக்கிற ஒரு சட்டியில் தோசை செய்ய முடியாது. தோசை சுடுவோம்ல, அதில் வந்து குழம்பு வைக்க முடியுமா? முடியாது. ஒரு கிண்ணத்தில் நீங்கள் சாம்பார் வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. ஒரு குக்கரில் வைப்பீங்க, இல்லாட்டா ஒரு சட்டியில் வைப்பீங்க. இவ்வளோங்கான கிண்ணத்தில் நீங்கள் சோறு பொங்குவீங்களா? இவ்வளோங்கான கிண்ணத்தில் இல்லை. அதுக்குன்னு பாத்திரங்கள் இருக்கின்றன. அதான் அது பயன்பட முடியும். நம்ம கையில் நம்ம செம்பில் காப்பி குடிக்க முடியாது, ஒரு கிளாஸில் காப்பி குடிப்போம். அதே மாதிரி தேவனும் நம்மை ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு நபரை தெரிந்தெடுத்து இருக்கிறார். அது அவர் விருப்பம். ஆனால் அந்த பாத்திரம் தேவனுக்கேற்ற சுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்க வேண்டும். சுத்தம் இல்லாமல் அதை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனுடைய கரத்தில் பயன்பட முடியும். ஒரு சின்ன கதை, எனக்கு நேரம் வந்து ஆயிட்டு, சீக்கிரமாக அந்த கதையை நான் சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய ஒரு பணக்காரன் வீட்டிலே வெள்ளி பாத்திரங்கள், தங்க பாத்திரங்கள், கிண்ணங்கள் எல்லாம் இருந்துச்சாமா. ஆனால் அங்கே ஒரு மண்பானையும் இருந்ததாம். அப்போது இந்த தங்க பாத்திரமும் இந்த தங்க கிண்ணமும் தங்க சட்டியும் வெள்ளியும் எல்லாம் சேர்ந்து இந்த மண்பானையை பார்த்து, நாங்கள் தான் நல்லா பயன்படுவோம், நாங்கள் விலை கூடுனவங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்குமாமா. ஆனால் இந்த மண் பாத்திரம் அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்கும். அது தன்னையே நொந்து போய் இருந்துச்சான். ஒரு நாள் அந்த வீட்டில் இருந்த அந்த பெரிய எஜமானுக்கு சுகமில்லாமல் வந்துச்சு. அப்போ சுகமில்லாமல் வந்த உடனே சொன்னாங்களாம், ஒரு மண் பானையில் மருந்து வச்சு அவிச்சு காய்ச்சி கொடுக்கும்போது அந்த எஜமானுக்கு, அந்த பணக்காரனுக்கு சுகமாயிரும் அப்படின்னு சொன்னாங்களாமா வைத்தியர், டாக்டர். உடனே அந்த வீட்டில் இருந்த அந்த மண்பானையை எடுத்து அதிலே அந்த மருந்து காய்ச்சி அந்த மருந்தை அவனுக்கு குடித்த உடனே அவனுக்கு சுகமாயிட்டாமா. இப்போ இந்த வெள்ளியும் தங்கமாக இருந்த அந்த பாத்திரங்கள் இந்த மண்பானையை பார்க்கின்றன. நீ சாதாரண ஒரு மண்பானை, ஆனால் நீ இப்பொழுது எஜமானுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய மருந்து காய்க்கக்கூடிய பாத்திரமாக நீ இருந்திருக்கிறாயே என்று சொன்னதாக நான் ஒரு கதை படித்தேன். அருமையானவர்களே, யாரையுமே நம்ம அற்பமாக நினைக்காதீங்க. நீங்கள் தங்கமாக இருக்கலாம், நீங்கள் வெள்ளி பாத்திரமாக இருக்கலாம், நீங்கள் பித்தளையாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு மண் பாத்திரத்துக்கு ஒரு நாள் ஒரு கனம் உண்டு, ஒரு மதிப்பு மரியாதை உண்டு. ஆனால் அது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கிறேன். எண்ணாகமும் 19:15. மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டது. மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டு இருக்கும். பாத்திரங்கள் மூடி இருக்க வேண்டும். அந்த காலத்தில் துணி வச்சு கட்டுவாங்களா? கற்பட்டி பானையெல்லாம் துணி தான் வச்சு கட்டுவாங்க. ஏன்னா அதுக்குன்னு அவ்வளவா மூடி இருக்காது. ஏன்னா எறும்பு எல்லாம் பெயருன்ட்டு எரிச்சுவாங்க. இந்த கற்பட்டி, மாவு, பானை இருக்கிற அந்த மண் பானைகளை துணியை வச்சு நல்லா வண்டு கட்டிட்டு அதுக்கு மேலே வேணால் ஒரு வெயிட்டுக்கு ஒரு பாத்திரம் வைப்பாங்க.
அதே மாதிரி நாமும் ஆண்டவருடைய கையிலே பயன்பட வேண்டுமானால் மூடி கட்டப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். இல்லாட்டா திறந்து கிடந்துச்சுன்னா அதில் பூச்சி வரும், நூலாட வரும், என்ன கிருமி வரும், தூசியெல்லாம் விழுந்துடும். தேவனுடைய கரத்திலே அது பயன்பட முடியாது. அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய கையிலே ஒரு கனமுள்ள பாத்திரமாக நீங்கள் பயன்பட வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனையாக தேவன் இந்த வார்த்தையை அடிமை மூலமாக கொடுக்கின்றார். பரிசுத்த ஆவியானவருடைய பெரிதான கிருபையினால நீங்கள் பயன்படாமல் ஒன்று இல்லாமல் போனீர்களானால் இந்த உலகத்திலே நம்ம பிறந்து வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கேற்ற ஒரு பாத்திரமாக நம்ம பயன்பட வேண்டும். இந்த கடையில் ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வரோம், அது நமக்கு நல்ல யூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டா இது வேஸ்ட்டு, இதுக்கு இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கிட்டோமே நினைப்போம்ல. ஒரு நம்ம ட்ரெஸ்ஸு எடுக்கும், அங்கே கடையில் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும், நிறைய லைட்ரு போட்டு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நல்லாவே இருக்காது. ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே, இப்படி ஆகிட்ட, ஏன்னா இது நல்லாவே இல்லையே, ஐயோ இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்னு கஷ்டப்படுறோம். இந்த எஜமானுக்கு அந்த ட்ரெஸ்ஸு யூஸ் இல்லாமல் பயன்படாமல் போயிடும். எனக்காக ஒரு நாள் கட்டிக்கிடுவோம், என்ன செய்ய, எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா மூடி கட்டப்பட்டு நல்லா சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தால் தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். இன்னைக்கு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக நம்ம இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்களே, பரிசுத்தமாக்கப்படுங்க, மூடி கட்டப்பட்டு இருங்க, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருங்க, எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக இருங்க, அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிங்க, பணிவாருங்க, சாந்த குணமாக இருங்க, பொறுமையாக இருங்க. தேவனை எடுத்து பயன்படுத்துவார். ஜெபம் செய்வோம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உம்முடைய கையிலே எப்பொழுதும் உபயோகப்படக்கூடிய கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்கும்படி எங்களை பரிசுத்தப்படுத்தி சாந்த குணம் பொறுமையை தந்து எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கக்கூடிய மூடி கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்ட பரிசுத்தமான பாத்திரமாய் எங்களை மாற்றி நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படிக்கு உம்முடைய கையில் கனமுள்ள பாத்திரமாய் இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.